Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. ஸ்கூல் டூர் போனா கூட எங்க அப்பா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவாரு. என்ன கிளாஸ் ரூம்ல விட்டுட்டு அவர் தனியா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படிதான் என் லைஃப் ஃபுல்லா நான் கடந்து வந்திருக்கேன். அப்பெல்லாம் அப்படி ஒரு தனிமையை கூட ஃபேஸ் பண்ண முடியாதுன்னா இப்போ தனியா காட்டுக்குள்ள வந்து நிக்கிறேன். நம்ம இந்த அளவுக்கு பயப்படாம இருக்கோம்னா அது நமக்கு இருக்கிற சூழ்நிலை தான். அது என் கேரக்டரா இது என் கேரக்டரான்னு பார்க்கும்போது இதுதான் என் கேரக்டரா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா அப்பா ஒரு கட்டம் வரைக்கும் அப்பா சொல்றதெல்லாம் தான் சரின்னு நான் நம்பினேன். ஆனா இப்போ இது ஏன் இயல்பாயிடுச்சு. என்னோட இயல்பு தான் உனக்கும் ஏறத்தாழ இருக்கு தர்ஷினி. நமக்கெல்லாம் தப்புனா உடனே தட்டி கேட்கணும். ஆனா இந்த இயல்பை மூடி வச்சுட்டு நம்மளும் எப்பவும் போல வாழ்ந்துடலாம்னா நம்மளால முடியாது. இந்த இயல்பு தன்மையெல்லாம் மறைச்சு வச்சுட்டு எந்த ஒரு சொரணையும் இல்லாம நம்ம 100 வருஷம் வாழ்ந்தா கூட என்ன பண்ண போறோம்? இயல்போட நம்ம மனசாட்சிக்கு நேர்மையா வாழ்ந்துட்டு செத்தா கூட பரவாயில்லன்னு தோணுது. இப்ப முக்காவாசி நம்ம எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு. இதுக்கப்புறம் பின்வாங்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் தர்ஷினி, நம்ம இப்ப கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியா ஒருத்தரை பாக்குறோம். ஆனா கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு எதிரியாவும் ஒண்ணு வந்து நிக்குது. அதை என்னால உணர முடியுது. யார் சித்தி அது? யாரா இருக்கும்? தெரியல தர்ஷினி. அப்படி கண்ணுக்கு தெரியாத எதிரி நமக்கு எதுக்கு சித்தி இருக்கணும்? எனக்கு தெரியல தர்ஷினி. அவன் நமக்கான எதிரியா இல்ல யாருக்கான எதிரி, என்ன சூழல், எதுக்காக இப்படிலாம் நடக்குது எதுவுமே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, இதுல குணசேகரனை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. குணசேகரன் பண்ண தப்புக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுதான் நம்ம இப்ப பண்ண வேண்டியது. இந்த சாமிநாதன் கொடுத்த ஆதாரத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடணும். சக்தி போன் பண்ணுவான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சக்தி அங்க பேசிட்டு எது சரியான ரூட்னு சொன்னா மட்டும் நம்ம அங்க போலாம். அப்பதான் நம்ம இங்க இருந்து நகர முடியும். ஏன்னா இப்ப நம்மள போலீஸும் தேடுது. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியோட ஆட்களும் தேடுவாங்க, கண்ணுக்கு தெரியாத எதிரியோட ஆட்களும் தேடுவாங்க. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த இரவை எப்படியாவது தைரியமா கடந்துடணும். நிச்சயமா தைரியமா இருக்கலாம் சித்தி. எவ்வளோ கடந்து வந்துட்டோம். காட்டுல பகலை விட இரவு கொஞ்சம் பயமுறுத்தும் தர்ஷினி. அனுபவம் இருக்கு சித்தி. உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. அக்கா சாப்பிடுங்கக்கா. வேண்டாம் அக்கா, சாப்பிடாம நீங்க உண்ணாவிரதம் இருந்தா எதுவும் சரியாவாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. மேலுக்கு முடியாம கடந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கிய, எங்க பதட்டம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மறுபடியும் முடியாம போச்சுன்னா என்னக்கா பண்றது? நாங்களும் எவ்வளவுதான் தாங்குவோம் சொல்லுங்க. எனக்கு பசிக்கல நந்தினி, வேண்டாம். இத பாரு ஈஸ்வரி, உன் பொண்ணு நல்லபடியா வந்து சேர்ந்துடுவா. என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அத கூட விடு. அந்த மீனாட்சி அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அவ என் பேத்திய ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துருவா. சாப்பிடுமா. அவ வீட்டுக்கு வரும்போது நீ உடம்பு சரியில்லாம இருக்க கூடாது இல்லையா? ஏற்கனவே ஆஸ்பத்திரியில இருந்துதான் இங்க வந்திருக்க. டாக்டர் வேற வேளைக்கு சாப்பிடணும், மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லிருக்காருல்ல. அதுக்காண்டியாவது ஒரு வா சாப்பிடு. இல்ல, எனக்கு வேண்டாம். உங்க பேச்செல்லாம் கேட்க முடியாததுக்கு மேல இந்தாங்க நந்தினி சாப்பிடுங்க.